சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று சென்னை திருவொற்றியூரில் நடைபெற்ற அரசு விழாவில் 1500 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய போது, இன்றைக்கு தமிழ்நாட்டில் உணவு பஞ்சம் இல்லை என்றால் காரணம் கலைஞர் தான் என்று துணை முதலமைச்சர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி வழக்கில் குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனையை நீதிமன்றம் வழங்கியுள்ளது என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். ரஜினிகாந்தின் திரைப்பயணம் 50 ஆண்டுகள் நிறைவு பெறுவதையொட்டி அவருக்கு பிரம்மாண்ட பாராட்டு விழா எடுப்பது தொடர்பாக ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றத்தின் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட செயலாளர் சோளிங்கர் ரவி தலைமையில் மன்ற நிர்வாகிகள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். திருச்சி பொன்மலை அருகே கடன் சுமையால் 2 பெண் குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து கொன்றுவிட்டு பெற்றோர் தற்கொலை செய்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் நாளை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின் வாரிய பராமரிப்பு பணி காரணமாக கீழ்காணும் இடங்களில் மின் விநியோகம் நிறுத்தப்படும். மதியம் 2 மணிக்குள் பராமரிப்பு பணி முடிவடைந்தவுடன் மின் விநியோகம் கொடுக்கப்படும் என்றும், எழும்பூர் சைடன் ஹாம் சாலையின் ஒரு பகுதி, டெப்போ தெரு, பிடி முதலை தெரு, சாமிப்பிள்ளை தெருவின் ஒரு பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நாளை மின் விநியோகம் நிறுத்தப்படும் என்ற தகவல் வெளியானது. தமிழகத்தில் மே 19ஆம் தேதிக்கு பதிலாக முன்கூட்டியே மே 16ஆம் தேதி காலை 9 மணிக்கு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரிசல்ட் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முன்னணி அரசியல் விமர்சகராக அறியப்படுபவர் சவுக்கு சங்கர். சவுக்கு மீடியா யூடியூப் சேனலை நடத்தி வரும் இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கோவில் திருவிழாவில் கலந்து கொண்ட சாமியார் ஒருவர் நாகப்பாம்பை கழுத்தில் போட்டுக்கொண்டு ஆசீர்வாதம் வழங்கிய சம்பவத்தால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். டிஜிட்டல் மாற்றம் மற்றும் வாடிக்கையாளர்களை மையப்படுத்திய டிஜிட்டல் முன் முயற்சிகளை அறிமுகப்படுத்தும் நோக்கத்தோடு இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் நேற்று வாட்ஸ்அப் பேட் மூலம் பிரீமியம் செலுத்துவதற்கான ஆன்லைன் வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. தமிழகத்தை உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகள் அனைவருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை அளிக்கப்பட்டிருக்கும் தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தை உலுக்கிய பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வழக்கில் நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டதுடன் அவர்களுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் பதிவில், பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெரும் கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது. அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் மானமிருந்தால் வெட்கி தலைகுனியட்டும் என பதிவிட்டுள்ளார். இராணுவத்திற்கும் தலைமைக்கும் தெய்வீக பலம் கிடைக்க வேண்டும் என ஜனசேனா கட்சியினர் பழனியில் சாமி தரிசனம் செய்தனர். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் நீதிபதி நந்தினி தேவி நேற்று காலை 10:30 மணியளவில் தீர்ப்பு வழங்கினார். அதில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கப்படுகிறது. தண்டனை விவரம் 12 மணிக்கு வழங்கப்படும் என்று அதிரடி தீர்ப்பை வழங்கியிருந்தார். அதனைத் தொடர்ந்து நண்பகல் 12:30 மணியளவில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் தனித்தனியாக தண்டனை விவரங்கள் வாசிக்கப்பட்டது. அதில் 9 குற்றவாளிகளும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமாக 85 லட்சம் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார். திருவாரூரில் சட்டவிரோதமாக செயல்படும் இறால் படைகளை மூட நடவடிக்கை எடுத்திடுக என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தை உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் 9 பேருக்கும் வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதுகுறித்து தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் நோயாளியிடம் நகை திருடிய பெண்ணை சிசிடிவியால் போலீசார் கண்டுபிடித்தனர். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்பு நீதிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்று நெல்லை முபாரக் தெரிவித்துள்ளார். கரூரில் உதவி பத்திரப்பதிவு அலுவலர் வீட்டின் கதவை உடைத்து 40 சவர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது. மயிலாடுதுறை வீரட்டேஸ்வரர் ஆலயத்தில் வெளிநாட்டு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட முயற்சிக்கும் ஒவ்வொருவருக்கும் எச்சரிக்கை என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கோடை காலத்தில் உதகையில் மலர் கண்காட்சி நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான மலர் கண்காட்சி வருகிற மே 15ஆம் தேதி தொடங்குகிறது. இதனையொட்டி வருகிற மே 15ஆம் தேதி நீலகிரி மாவட்டத்துக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை சிறை என்ற கொடுமையான தண்டனை வழங்கப்பட்டது மிகவும் வரவேற்கத்தக்கது என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். தங்களுக்கு எதிரான குற்றங்களை பெண்கள் பொறுத்துக்கொள்ள தேவையில்லை என்றும், பாதிக்கப்பட்ட பெண்கள் தைரியமாக புகார் அளித்தால் நிச்சயமாக நியாயம் கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தினமும் வீண் விளம்பர நாடகங்களை முதல்வர் ஸ்டாலின் நடத்தி கொண்டு இருக்கிறார் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ரூபாய் 586 கோடியே 94 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 5180 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் விரைவில் திறக்கப்பட உள்ளதாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தகவல் தெரிவித்துள்ளார்.
சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு வெள்ளையங்கிரி மலைக்கு நேற்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேற்றம் செய்து சுயம்பு லிங்கத்தை தரிசனம் செய்தனர். இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த 15 வயது சிறுவன் விஸ்வா தனது தந்தை மற்றும் உறவினர்களுடன் சாமி தரிசனம் செய்துவிட்டு இறங்கிக் கொண்டிருந்த போது மயங்கி விழுந்து உயிரிழந்த சோகம் ஏற்பட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பினை வரவேற்கும் விதமாக திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். நெல்லை மாவட்டம் முக்குடல் பாண்டியாபுரம் தெருவை சேர்ந்த நாகராஜன் மகன் சதீஷ்குமார் வயது 22 சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராமில் இரு தரப்பினருக்கிடையே பிரச்சனையை தூண்டும் வகையில் சர்ச்சைக்குரிய வசனங்கள் வைத்து கையில் அரிவாளுடன் வீடியோவை பதிவு செய்து சமூக வலைதளத்தில் பரப்பியுள்ளார். இந்த நிலையில் இந்த வாலிபரை போலீசார் கைது செய்துள்ளனர். சேலம் ஏற்காடு கோடை விழா வருகின்ற 23ஆம் தேதி துவங்கி 29ஆம் தேதி வரை தொடர்ந்து 7 நாட்கள் நடைபெறும் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். புதுக்கோட்டை அருகேயுள்ள வடசேரிப்பட்டியில் பிடாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு செவ்வாய்க்கிழமை காலை தொடங்கிய ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகள் வாடிவாசல் இருந்து சீறி பாய்ந்து வருகின்றன. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், காரைக்குடி, திருச்சி பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 650 காளைகள் இதில் பங்கேற்றுள்ளன. CBSE 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 83.39% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சென்னையில் ஏர்டெல் மொபைல் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக வாடிக்கையாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சென்னை, மதுரை, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஏர்டெல் மொபைல் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல பகுதிகளில் ஏர்டெல் எண்களை தொடர்பு கொள்ள முடியாமல் வாடிக்கையாளர்கள் அவதியடைந்துள்ளனர். ஏர்டெல் மொபைல் சேவை பாதிப்பு தொடர்பாக ஏர்டெல் இணையதளத்தில் வாடிக்கையாளர்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். முதுமலை யானைகள் முகாமில் யானைகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உணவு வழங்கினார். டெஸ்ட் கிரிக்கெட் வடிவத்திலிருந்து விராட் கோலி ஓய்வை அறிவித்திருப்பது பல உலக கிரிக்கெட் வீரர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 36 வயதாகும் விராட் கோலி இன்னும் 2 அல்லது 3 ஆண்டு காலம் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடி இருக்கலாம் என்பதே எல்லோருடைய ஆதங்கமாகவும் இருந்து வருகிறது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னணி வீரர்களான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்துள்ளனர். எதிர்வரும் இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கு முன் இருவரும் ஓய்வை அறிவித்துள்ளது ரசிகர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் தலைமை பயிற்சியாளராக முன்னாள் நியூசிலாந்து வீரர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஒரு வாரமாக உச்சத்தை எட்டி வந்த தங்கம் விலை மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. அதன் பிறகு இன்று தங்கம் விலை சற்று குறைந்து இருப்பது நகை பிரியர்களுக்கு ஆறுதலாக அமைந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 70,440 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,805 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தின் பல பகுதிகளில் கோடை வெயில் மண்டையை பிளந்து வருகிறது. அவ்வப்போது இரவில் மிதமான மழை தலைகாட்டி வந்தாலும் பல பகுதிகளில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பம் பதிவாகியுள்ளது. குறிப்பாக வேலூர், கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் 100 டிகிரிக்கு மேல் வெப்பம் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே இந்த ஆண்டு தொடங்கும் என கணிக்கப்பட்ட நிலையில் தெற்கு அந்தமான் நிக்கோபார் தீவு, தென்கிழக்கு வங்கக்கடலில் தென்மேற்கு பருவமழை நேற்று தொடங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.